ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ளஸ் ஈஸியான ஒரு டெம்ப்டிங் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வீணாகவும் போகாது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரம் அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டேன், அதனால் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 மாங்காய் வாஷ் பண்ணி நல்லா அதை தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காவை ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான 3 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த புளிப்பு உரப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக இதுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் அந்த வெந்தயத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். அதில் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, அதையும் நீங்கள் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது மறுநாள் பாருங்கள் எப்படி ஊறுகாய் சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.